பாடுவோமா? நன்றியோடு, தேவனுக்கு நன்றியோடு இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். கைகளை தட்டி பாடலாம். எக்காலமும் சோதரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். மீண்டுமாக, எக்காலமும் சோதரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். கைகளை உயர்த்தி. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. கிருபை மாறவில்லை. காலங்கள் கடந்து போனது, உன் கிருபை என்னை நிறுத்துவே. காலங்கள் கடந்து போனது, உன் கிருபை என்னை நிறுத்துவே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி மறைவில் வைத்தீரே. நன்றியோடு. நீ செய்வதை கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் சூழ்ந்த நேரங்களிலே நம்மை போஷித்த தகப்பன் அவர். தேவைகள் என்னை சூழ்ந்தது, உம்மை எல்லாம் தந்தது. தேவைகள் என்னை சூழ்ந்தது, உம் கரங்கள் எல்லாம் தந்தது. எட்டாததை என் கையில் எடுத்து தந்து, இயேசுவே எனக்கு எட்டாததை என் கையில் எடுத்து. இயேசுவே நீ செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் சோதரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம்மை நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் சோதரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை
நல்லவர். அருமையான பாடல் இது. நன்றி உள்ளத்தோடு பாடுகின்ற பாடல், அல்லது நன்றி நிறைந்த அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிற பாடலாக இது பாடல் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள், ஒரு உபகாரங்களை கூட என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதிகமாக கொடுத்தவனுக்கிட்டையும் அதை எதிர்பார்க்கிறார். சிறிதளவு கொடுத்தவனிடத்திலும் தேவன் நேஜமான், அதை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் நம்மளுக்கு தேவன் பெரிய பெரிய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் அதிகத்தில் நம்மை சுதந்திரவாளர்களாக தேவன் நம்ம என்ன பண்ணுவார், மாற்று உண்மையில் தகப்பனாக இருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாமல், ஏசப்பா இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, நீர் தந்த இந்த வாழ்க்கை, நீர் தந்த இந்த வருமானம், நீர் தந்த இந்த குடும்பம், நீர் தந்த இந்த பிள்ளைகள், நீர் தந்த இந்த ஊழியம், எதை நாம் அவருக்கென்று செய்தாலும், எதை அது நமக்கென்று செய்தாலும் அனைத்தும் அது இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வசனம் கொள்ளுகிறது. அதே போல் ஏசப்பா எல்லா சூழ்நிலையும் நான் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணும், நான் நடுமயமாக இருந்து உன்னை நான் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். மீண்டுமாக ஒரு சில வரிகளை மாத்திரம் இதை நாம் பாடி அமர்ந்திருந்து கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நன்றியோடு அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. கடந்து போனதே உன் கிருபை என்னை நிறுத்துதே, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே, எல்லா இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நன்றியோடு நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே, நீ செய்வதை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்து நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எத்தனை தேவைகளை சந்தித்தார்கள் அவர், நினைத்து பார்த்து பாடலாமா? தேவைகள் என்னை சூழ்ந்தது, உம் கரங்கள் எல்லாம் தந்தது, தேவைகள் என்னை சூழ்ந்தது, உம் கரங்கள்
வாய்ப்பு தந்து இயேசுவே கைகளை உயர்த்தி நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே நீ தந்த வாழ்க்கை எப்படி மறக்க முடியும் ஆமென் நீ தந்ததே உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் மகிழ்ச்சி ஆமென் உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு எக்காலமும் சொல்லுங்க எந்நேரமும் துதித்திடுவே ஹல்லேலூயா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். இப்போ அவரை உயர்த்தி நம்ம பாடணும், நன்றி செலுத்தி. இப்பொழுது இயேசுவே உம் நாமமே உயரணும். ஒவ்வொரு நாளும் கடந்த மாதங்களெல்லாம் உம்முடைய நாமத்தை எப்படிலாம் நான் உயர்த்துறனோ அதே போல் இந்த புதிய மாதத்திலும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. என்னால் பெருகணும். சொல்லுங்க, என்னால் உங்கள் நாமம் பெருகணும். ஹல்லேலூயா. அது எப்படி? நாம் செய்கின்ற நற்கிரியின் மூலமாக அவருடைய நாமம் உயர்த்தப்படும். நாம் செய்கின்ற நல்ல காரியத்தின் மூலமாக சமுதாயத்தில் இயேசுவின் நாமம் பெருகும். நாம் மாற்றும் ஆதாயம் செய்யும் போது அதன் மூலமாக இயேசுவின் நாமம் பெருகும். ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய தரிசனத்தோடு நம்ம என்ன பண்ணணும், அடி எடுத்து வைக்கணும். எப்பயுமே ஒரு புதிய மாதம், ஒரு புதிய ஸ்டார்ட் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடி எடுத்து வைக்கும் போது, ஒரு புதிய வாரத்தில்னாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், அடுத்த வாரம் நான் என்ன புதிய தீர்மானம் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு சர்ச்சில் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறோம், தீர்மானம் எடுத்துடுறோம். ஒரு சில தீர்மானங்கள் நிலைத்திருக்க முடியுது, ஒரு சில தீர்மானங்களில் தோற்று போகிறோம். அதை என்ன பண்ணிடுறோம், ஜெபத்தில் ஆராதனை வழியில் அறிக்கையிட்டுட்டு என்ன பண்ணிடுறோம், ஏசப்பா இதை என்னால் செய்ய முடியல, எனக்கு இன்னும் நீங்கள் கிருபை தாங்க, இறக்கத்தை தாங்கன்னு சொல்லி அடுத்த தீர்மானத்துக்கு தேவன் நம்மை பலப்படுத்துவார். அதே மாதிரி தான் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுடைய நாமத்தை நான் எவ்வளோ உயர்த்த போகிறேன், கடந்த மாதத்தை காட்டிலும் என் குடும்பம் உங்களுடைய நாமத்தை எவ்வளோ சார்ந்து இருக்கிறது, கடந்த மாதத்தை காட்டிலும் நான் என் ஊழியத்தில் எவ்வளோ ஈடுபாடை நான் காமித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வளர்ச்சிக்கு அடுத்து தான் ஒவ்வொரு மாதமும் இயேசுவா நம்மளுக்கு தருகிறார். பார்த்தீங்களா, உங்கள் நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன். நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோம் அல்லேலூயா என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா. அப்படி நம்ம அவருடைய நாமத்தை ஒவ்வொரு டைமும் நம்ம உயர்த்தும் போது அந்த நாமம் பார்க்கிறோம், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் செங்கடலாக இருந்தாலும் அது வழி திறக்கும். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு முன்பாக அது பெருங்காற்றாக இருக்கலாம், இந்த புதிய மாதத்தில் நீங்கள் சந்திப்பது ஒரு செங்கடலாக இருக்கலாம். அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் போது அது அனைத்தும் அது வழி திறக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உயரும் போது என்னை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் சிங்கத்தின் கெபியிலும் சூளை நடுவிலும் உம்ம நாமத்தை நான் உயர்த்தும் போது சேதங்கள் எனக்கு அணுகிடாது. சத்ரு எனக்கு இந்த மாதத்தில் எத்தனை காரியங்கள், அவன் ஆலோசனை திட்டங்கள், அது சிங்க கெபியாக இருக்கலாம், அக்கினி ஜுவாலையாக இருக்கலாம், என்னோடு இருக்கவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், என்னுடைய பிரச்சனையை காட்டிலும், என்னுடைய துன்பத்தை பார்த்திலும், என்னுடைய எல்லா உபத்திரவங்களை காட்டிலும் என்னோடு இருக்கவர் பெரியவர். அவர் என் நடுவில் இருந்து அவர் வல்லமையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை நாம் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, எந்த கட்டுகளும் இந்த மாதம் நம்மை கட்டி போடுவதில்லை.
எந்த பாவக்கட்டுகளும் எந்த சாபக்கட்டுகளும் கடந்த மாதத்தில் சில பாவத்தில் நம்ம விழுந்திருக்கலாம், கடந்த மாதத்தில் சில சாபத்தில் நம்ம விழுந்திருக்கலாம், நம்ம இடம் கொடுத்துருக்கலாம். ஒரு சில வேளையில் பிசாசு நம்மளை கட்டுவான், ஒரு சில வேளை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே வாலண்டியராக சில பாவத்தில் போய் என்ன பண்ணிடுறோம், விழுந்துடுறோம். உடனே என்ன பண்ணிடுறோம், பிசாசு மேலே பழிய போட்டுடுறோம். ஆண்டவர் இது செய்யாதன்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது செஞ்சு தான் பார்க்கலாமே, பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சோதிச்சு பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தரை சோதிச்சு பார்க்காத. கிருபையின் காலம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மன்னிப்பு இறக்கம் இல்லாமல். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, நான் எரிச்சலின் தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அதனால் உயர்த்துங்க இந்த மாதத்தில். ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னால் விட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு விடுதலை தருவார். ஆண்டவரே, இந்த சங்கிலின் கட்டுகள் என்னை பின்தொடர்கிறது ஏசப்பா, உமக்கென்று வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் உலகத்தின் ஆசாபாசங்கள் இச்சைகள் என்னை கவர்ந்து இழுக்கிறது என்று சொல்லி உங்கள் மனசில் குழப்பம் இருந்துச்சுன்னா ஏசப்பா நாமத்தை நீங்கள் உயர்த்தும் போது அவர் விடுதலை தருவார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உங்களால் பலர் விடுதலை ஆவாங்க இந்த மாதத்தில். உங்ககிட்ட ஜெபிக்கிறவங்க அந்த விடுதலை உணருவாங்க. உங்ககிட்ட வந்து பேசுகிறவங்க எந்த பிரச்சனை போராட்டத்தில் இருந்தாலும் அந்த விடுதலை உணர வேண்டும். இந்த சகோதரிடத்தில் நான் வந்து பேசினேன், இந்த சகோதரிடத்தில் நான் வந்து பேசினேன், அவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள், இயேசு எனக்கு நல்ல சுகத்தை தந்தார், விடுதலை தந்தார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்வதன் மூலமாக இயேசுவின் நாமம் உயரப் போகிறது இந்த மாதத்தில். ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் நாமம் நான் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சத்துருவின் அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உங்கள் நாமம் உயரணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அனைவரும் இந்த பாடலை கண்களை மூடி ஃபர்ஸ்ட் எல்லாருமே உட்காந்து பாடலாம். இரண்டாவது அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடப் போகிறோம். முதலாவது அந்த பாடலை கற்றுக்கொள்ளலாம். என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க. நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி பெருங்காற்றும் அடைந்து போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடைந்து போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து. கைகளை உயர்த்தி இயேசுவே
சிங்கத்தின் கேவியிலும் திசூலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் விசுவாசத்தோடு ஆமென். ஒன்றும் எதிர்த்து நிற்பதில்லை. இயேசுவே உயர்த்தலாம் உம் நாமமே. அனைவரும் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அனைவரும் உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நின்று இந்த பாடலை பாருங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. அனைவரும் இருக்கலாம். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உயரணும், உங்க மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் நீ பெரியவர், நான் அல்ல, நீர் மாத்திரமே. Hallelujah, hallelujah, amen, amen, amen. யெகோவா தேவனே, சேனைகளின் கர்த்தரே, சிருஷ்டித்த தேவனே, ஆமென், அல்லேலூயா. இதயத்தை நாளத்திலிருந்து உயர்த்தலாம் அவரை. அல்லேலூயா, அல்லேலூயா, யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் செங்கடலும் உங்க நாமம் கண்மலையும் பெருங்காற்றும் அடைந்து போகும். எக்கடலும் விசுவாசத்தோடு நாமம் உயர்த்தும் போது இந்த மாதத்துல உணர்வு விசை பெருங்காற்றும் அடைந்து போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உயர்த்தலாம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே
சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் எல்லாரும் உயர்த்தலாம். இன்று சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஆமென். Glory. முழங்கால் யாவும் முடங்குகின்ற நாமம், வானிலும் புவியிலும் மேலான நாமம் அது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. பிரசன்னத்தால் glory உயர்த்துகிறேன், உன் நாமத்தை உயர்த்துகிறேன். எனக்காக வந்த உம்முடைய நாமத்தை யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த உயர்ந்த நாமம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அனைவரும் அமரலாம். ஹல்லேலூயா. அவரை நாம் உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அருமையான அந்த வரிகள் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். எந்த அளவுக்கு அவரை நம்ம உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், அவர் நம்மை உயர்த்துவார். இன்னும் சில இல்லஸ்ட்ரேஷன்லாம் சொல்லுவாங்க, ஒரு பந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தரையில் படுதோ அந்த அளவுக்கு அந்த பந்து என்ன பண்ணோம். அப்போ எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். தாழ்த்துதல் என்பது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதில்ல, எல்லாமே இருந்தாலும் நான் அல்ல இயேசுவே என்று சொல்வது தான் தாழ்த்துதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாழ்த்துதலை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லாமல் தேவன் இருக்கணும்னு நம்மளை அழைக்கலை. என் பிள்ளைங்க எல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், எல்லா கிருபைகளோடு இருக்கணும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் கூடையும் உன் பிசுகிற தொட்டியும் அது எந்த சூழ்நிலையும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்காது. நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்போ இத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்குற உபாகம் அல்ல. அப்போ இது எல்லாமே ஏசப்பா தருகிறார். எதற்காக? நம்ம உயரணும். ஹல்லேலூயா. அந்த உயர்வை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அவ்வளோதான். யோபு தன்னை தாழ்த்தினார்,
சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் தாழ்த்தினார், அதனால இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பாடல்ல, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லைகளை தாண்டி உன்னை அதிசயம் செய்வேன். ஹல்லேலூயா. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? எந்த வாரம் பார்த்தோம்? போன வாரம், அதுக்கு போன வாரமா? இப்படி வந்தால் இப்படி என்ன ஞாபகம் வருது? விசாலமாக்கிடுவார். ஹல்லேலூயா. என்னை விஸ்தாரமாக்கிடுவார். ஞாபகம் இருக்க ஆக்ஷன் செஞ்சதெல்லாம்? அப்போ அந்த எண்ணம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். நான் பெருகணும். அப்போ என்ன பண்ணுறாரு? எல்லைகளை தாண்டி ஒன்று என்ன பண்ணுவேன்? எல்லைகள் என்ன? உன் மனதில் ஒரு எல்லைகள் இருக்குது. இதுக்குள்ளே தான் நான் இருப்பேன் ஆண்டவரே, இந்த ரவுண்டுக்குள்ளே தான் ஆண்டவரை இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆவியானவர் அப்படி இல்லை. உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு உனக்கு கொண்டு போய் சேருவார். ஹல்லேலூயா. விருப்பமானதல்ல, நீ விரும்பாததை, நீ எதிர்பார்க்காததை உன்னை ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உன்னை செய்வார். ஹல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லைகளை தாண்டி இயேசு அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீங்கள் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். பாடலாமா அருமையான பாடலை? ஆமென். கைகளை தட்டி பாடலாம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். சொல்லு, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். காற்றையும் காணவில்லையோ, மலையையும் சொல்லுங்க, காற்றையும் நீ காணவில்லையோ, மலையையும் பார்க்கவில்லையோ, ஆனாலும் உன் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பி வழியுமே, ஆனாலும் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி வழியுமே. நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஆசீர்வாதமாயிருப்பேன். இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். கடந்த மாதத்தில் நடந்த கசப்பான காரியங்களை நினைக்காதீங்க. புதிய காரியத்தை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். விசுவாச கண்களோடு பார்க்கலாம். முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், முடிந்தது. ஆமென். முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், முந்தின நாட்களின் பலத்தை பார்க்கிலும் பெரிதாகுமே, முந்தின நாட்களின் பலத்தை பார்க்கிலும் மகிமை பெரிதாகுமே. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன், நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டு பிடிச்சிருந்துச்சா? புதிய பாடல் எப்படி ராகம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு பாடுறதில்ல, இங்கிலீஷில் பாடுற மாதிரி நீ ஆசீர்வாதமாய் அப்படின்னு படி ராகத்தை என்ன பண்ணியிருக்காரு, போட்டிருக்காரு. அப்போ எல்லையை தாண்டிட்டார் அவரும். இந்த போக்குக்கான எல்லையை தாண்டி பாடல் வரியிலையும் என்ன பண்ணுறாரு,
அழகாக அதை ஒரு மேலே கீழே ஒரு ஜிக்ஸாக்கா அருமையான பாடல். ஹல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கை இந்த மாதத்தில் முழுசு நீங்கள் சொல்ல வேண்டும். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். பிரச்சனை வரும்போது நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். துன்பம் வரும்போது நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். உடனே பிசாசு பேசுவான். அப்படியே எல்லாம் வாழ்க்கையில் நடந்துட்டாலையும் சொல்லுவான், போன மாதம் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி தான் நீ சோகமாக இருக்க போகிற. ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்ப, ஒரு நாள் சந்தோஷமாக இருப்ப. உன் சந்தோஷத்தை சீக்கிரமாக நான் அழைச்சிருவேன். உனக்கு ஒரு அலோன்னஸ், உனக்கு ஒரு எம்டினஸ் நான் தந்துடுவேன். பிசாஸ் அப்பப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது அப்பப்போ சில வெறுமைகளையும் சில இயலாமைகளையும் சில கசப்பான காரியங்களையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து வச்சிருவான். தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்கணும். முந்தினவள நீ யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தகப்பன் இந்த மாதத்திலும் நம்ம மாதப்பெரு பாரதனிலும் இதுக்கு ரிலேட்டான வசனத்தை தான் நம்ம திறவுகோள் வசனமாக நாம் பார்த்தோம். முந்தின பலனை காட்டிலும் முந்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் நம்மை யாரையும் எவரையும் அவரை உயர்த்த மேன்மைப்படுத்த அவரால் முடியும். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எல்லாருமே நம்ப மாட்டீங்க. ஒருத்தருக்கு கேன்சரா, 4th ஸ்டேஜா, டாக்டர் மரிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஒரு பாஸ்டர் சொன்னாங்களாம், நான் சுகமான இயேசுவின் ரத்தத்தினால சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த பிரதர் சொன்னாராம், 33 வயதில் மரித்து போயிடுவார் என்று சொன்ன அந்த டாக்டர், அவர் இன்னைக்கு ஜீவனோடவரா 70 வயது தாண்டிட்டார். 4th ஸ்டேஜ் கேன்சர், கீமோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இயேசுவை அறிந்தார். விசுவாச வார்த்தை சொல்லி அந்த கேன்சருடைய செல் செயல் இழந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் காட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தான் இயேசுப்பா செய்வார். திமிர்வாதக்காரனுக்கு மாத்திரம் அந்த விசுவாசம் இல்லை, அவனை தூக்கிட்டு வந்த 4 நண்பர்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இல்லாட்டி டேய் என்னடா கூட்டமாக இருக்கு, விடு, அவர் வெளியில் வருவார் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை. உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் இருக்கணும். அப்போ உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் பால் ஜெபராஜ் பிரதர் இந்த இதை ஷேர் பண்ணார். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தை கட்டி எழுப்புற ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். நீ விழும்போது ஒருத்தவனை தாங்குறானா விசுவாசத்தை சொல்லி, அதுதான் திமிர்வாதனக்காரனுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப். அவன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நீ பாவம் செய்யும் போது உனக்கு மோட்டிவேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் வளர விட மாட்டான். உன் வாழ்க்கையில் சாபத்தை தான் நீ பார்ப்ப. உன் வாழ்க்கையில் இயேசுவிடம் சென்றால் விடுதலை உண்டு, இயேசுவிடம் சென்றால் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உறவுகளையும் நீங்கள் ஃபெய்த்ஃபுல் உறவுகளாக வைத்துக்கொள்ளணும். உண்மையான உறவுகள் எப்படின்னா இயேசுவுக்குள் வசனத்துக்குள் உங்களை வழிநடத்துகிற உறவுகளாக இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களை தவறாக வழிநடத்துகிற உறவுகள் இருந்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை தேடியும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அனைவரும் எழுந்து நிற்போமா? இந்த கடைசி நாட்கள், ஆண்டவரே நான் மௌனமாக இருந்தது போதும், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம் அது. என்னை அசைவாடுங்க. கடந்த மாதத்தில் நிர்விசாரமாக இருந்த காரியங்களை மன்னிங்க. நீர் இந்த மாதத்தில் என்னை அனலாக்குங்க. என்னை கொண்டு இந்த மாதத்தில் என்ன நீ செய்ய சித்தமிட்டுக்கிறீர்களோ அந்த சித்தத்தை நீ நிறைவேற்றுங்கப்பா என்று சொல்லி எல்லாம் கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடல் வரியில் மாறி, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க என் சுற்றில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில், ஆண்டவரே சுற்றில் இருக்கிற சத்துவின் போராட்ட மத்தியில் நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன். ஆண்டவரே நான் ஜெபிக்க ஆண்டவரே நீர் தலையசிப்பேர். நெருப்பாய் இந்த மாதத்தில் என் வாழ்க்கையை மாற்றுங்க, அனலாய் மாற்றுங்க. குளிரும் இல்லாமல் அனல் இல்லாமல் இருந்தால் நீர் வாந்தி பண்ணி போடுவீங்கப்பா. அந்த வாழ்க்கை வேண்டாம். ஒன்று அனலாக இருக்க வேண்டும், உமக்குள்ள அனலாக இருக்க வேண்டும். அந்த பச்சைக்கு அக்கினி என்னையும் வந்து தொடட்டும் என்று சொல்லி
அனைவரும் கேட்போம் வாஞ்சியோடு. இந்த காலை வேளையில் தேவனுடைய பிரசனம் இந்த வேளையில் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் தாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழல் இருந்தாலும் வழி மாறி தரிசனத்தை விட்டு அவருடைய பாதையை விட்டு இன்னைக்கு வேற பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும், நீங்கள் சமுத்திரத்தில் நீங்கள் ஆழத்தில் இருந்தாலும் அவருடைய கரம் உங்களை என்ன பண்ணுமா? உங்களை பிடிக்கும், உங்களை விடாது. அந்த கரம் நம்மை பின்தொடர்வார். ஹல்லேலூயா. வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். ஹல்லேலூயா. நான் கடலை அலை நோக்கி இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் தூக்கி பயந்து நான் விழுந்தாலும் மீனை கொண்டு ஆகிலும் என்னை மீட்பார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை மீட்டுக்கொள்ள அவர் எந்த ரிஸ்க் வேணாலும் அவரால் எடுக்க முடியும். அதுதான் ஆண்டவர். இதெல்லாம் நம்ம கற்பனையில் கூட எட்ட முடியாது. ஒரு மீன் வந்து யோனாவை விழுங்கும், 3 நாள் மீனின் வயிற்றில் இருப்பான் என்று சொல்லி தரிசனம் விட்டு விலகி போனான். உண்மையான அபிஷேகத்தையும் அழைப்பையும் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் சென்று இருக்கலாம், நிர்விசாரமாக இருந்திருக்கலாம், துணிகரமாக சென்றிருக்கலாம், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் சொல்லுக்கும் போதகர் சொல்லுக்கும் என் செவியை நான் சாய்க்காமல் என் சுயமான போக்கில் நான் சென்று கொண்டிருக்கலாம். ஆவியானவர் இன்று உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இப்பொழுது மனம் திரும்பினாய் என்றால், நீ இப்பொழுது ஒப்பு கொடுத்தாய் என்றால் உன் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். இழந்து போனதை மீண்டுமாக அவரால் திருப்பி கொடுக்க முடியும். இழந்து போனவுடைய மகிமையை, இழந்து போனவுடைய ஆசீர்வாதத்தை, இழந்து போனவுடைய சுகத்தை அனைத்தும் அவரால் திருப்பி தர முடியும். அவர் பெரியவர். ஆண்டவரே, கேட்போமா? அனைவரும் இந்த பாடலை பாடுவோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் வாழ்க்கையில் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 ஆவியே. தாகத்தோடு அசைவார் இன்று அக்கினி ஜுவாலை மேலே அக்கினி ஜுவாலை. யோனாவை போல் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலையை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலையை நோக்கி குதித்தாலும் மீனை மீனை கொண்டு மீட்பார். இந்த வேளையிலே இழந்து போன மகிமையை திருப்பி தாங்க, இழந்தது போன அபிஷேகத்தை தாங்க. அனலாக்குங்க, பட்சிக்கிறாக்கினி என்னை உலர்ந்த எலும்புகள் நடுவே அசைவாடின அக்கினி. அன்று எளிய செவித்தோடு இறங்கின அக்கினி இந்த வேளையில இறங்கட்டும். ஆவியே,
வற்றாத ஜீவநதி நம்மோடு இருக்கிறார். தேறி காற்று நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. தேறி காற்று நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு இனிமேல் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும். ஆமென். அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 கேட்போம். ஆவியானவரே ஆமென் ஆமென். அக்கினி ஜுவாலையே ஒருவரையும் ஆமென் அனலாக்குங்க. ஜுவாலையே எலியாவின் தேவனே கேட்போம். அவர் இறங்கிடும் நேரமே. இந்த வேளையில எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்க உறவுகள் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், உங்களை சுற்றியும் எத்தனையோ பகாலின் படைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டு உங்களை அச்சுறுத்திருக்கிறதா? எலியாவை போல நான் ஒருவன் மாத்திரமே இருக்கிறேன் என்று சொல்லி கலங்குறீங்களா? ஆவியானவர் அந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிறார். நான் உன்னோடு இருந்து நான் செய்ய போகும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். உனக்கு இந்த ரட்சிப்பு தந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு மகனே மகளே. உங்கள் உறவுகள் மத்தியில் இந்த மாதம் ஒரு எழுப்புதலை தேவன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நிச்சயம் செய்வார். ஆசீர்வாடுங்கப்பா. ஆனால் ஆக்குங்க ஆண்டவரே. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், முற்றிலுமாக தருகிறேன். என் வாழ்க்கை நீர் தந்தது, இந்த ஜீவன் நீர் தந்தது, அது உமக்கென்று வாழ அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க நீ தலசிப்பி. நான் ஜெபிக்கிற சத்தம் பரலோகத்தில் வந்து எட்டணும் ஆண்டவர். இந்த மாதத்தில் நான் எத்தனையோ நாட்களாக நான் ஜெபித்திருக்கலாம், எத்தனையோ ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஒரு விஷயனை அனலாக்குங்க, ஒரு விஷயனை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாம் கேட்போம் தாகத்தோடு. கேட்போமா? எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. சொல்லுங்க. எலியாவின் தேவனே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எல்லாம் சேர்ந்து கேளுங்க. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. என்னை சொல்லுங்க. அனலாக்கும் அக்கினி
எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். அசைவாடும் அனலாக்கும் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தேவன் நல்லவர். அனைவரும் முழங்கால் படியிடலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எலியாவின் தேவனே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அசைவாடுங்க. ஒவ்வொரு நாளும் அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்து வரட்டும் அப்பா. நாங்கள் இப்பொழுது பாடின வண்ணமாக ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எக்காலமும் நாங்கள் சோத்திரிப்போம். ஆண்டவரே, எந்நேரமும் பாடி உம்மை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். நீ செய்ததை ஒருபோதும் மறக்க மாட்டோம். இந்த வாழ்க்கை நீர் தந்தது, எனக்கு உண்டானவைகள் நீர் தந்தது, என் ஆசீர்வாதங்கள் நீர் தந்தது என்று ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் அறிக்கையிடுங்கள். அதே போல் அவரை நாமத்தை உயர்த்துங்க. அவரை உயர்த்தும் போது எந்த சூழ்நிலையும் நம்மை கட்டி போடுவதில்லை, அது வழி திறக்கும். அதே போல் விசுவாச அறிக்கையிடுங்கள். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னோடு வாழ்கின்ற கிறிஸ்துவினாலே, எனக்காக அனைத்தும் செய்த கிறிஸ்துவினாலே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் விசுவாசித்த எனக்கு அவருடைய இரத்தத்தினாலே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. அடுத்தது, உங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இன்னும் கொழுந்து விட்டு எரிய பண்ணும் எண்ணமாக எலியாவின் தேவனே என்று சொல்லி கேட்டோம். அதே போல் உங்கள் அபிஷேகம் இன்னும் இந்த புதிய மாதத்தில் அனலாகட்டும், அது அற்புதமாகட்டும், அது சுற்றில் இருக்க கண்களுக்கு முன்பாக அது பயங்கரமாக ஆச்சரியமாக அந்த அபிஷேகம் உங்களை எடுத்து செல்லும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வேளையில் எங்கள் மத்தியில் நீர் உலாவனதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.